அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சட்டமன்ற தேர்தலில் மகளிர் அணியினர் எவ்வாறு கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்பது குறித்து விவரிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள ஹோட்டல் கிரீன் பேலஸில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மகளிர் தின விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மகளிர் தினத்தை குறித்தும் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மகளிர் அணியினர் எவ்வாறு கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்பது குறித்தும் இந்த சிறப்பான ஆட்சியில் நடைபெற்று வரும் மகளிருக்கான திட்டங்களை பற்றியும் பேசினார். இவ்விழாவில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் தலைமை தாங்கி மகளிர் தினத்தை குறித்தும் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மகளிர் அணியினர் எவ்வாறு கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்பது குறித்தும் சிறப்பாக பேசினார். விழாவின் முன்னதாக மகளிர் அணியின் தலைவி ரேவதி பர்குணம் அனைவரையும் வரவேற்று பேசினார். லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் VP சிவக்கொழுந்தா மகளிர் அணியின் சிறப்பு செயல்பாடுகளை குறித்து பேசினார். மேலும் திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, முன்னாள் பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியம், அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் மகளிர் தினத்தை பற்றி பேசினார். புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் தலைவி நாகஜோதி மற்றும் உறுப்பினர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்ட மகளிர் தின விழாவை தொகுத்து வழங்கினர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் வேல்முருகன் நன்றி உரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அணியின் தலைவர் ரவி மற்றும் வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினர் ஜமீலா உட்பட அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் மகளிர் அணியின் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி தலைவிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்தியா கூட்டணிக்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமை தாங்கும் எனவும் இந்தியா கூட்டணியில் எங்களுக்குள் தியாகம் செய்து கொள்வோம் என்றும் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடன் சங்கர், தேர்தல் பொறுப்பாளர்கள் அஞ்சலி நிம்மல்கர் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுவது என்பது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 7 பேர் கொண்ட குழுவினர் திமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் எனவும் கூறினர். மேலும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் இருக்கும் என்றும், கூட்டணி குறித்து சென்னையில் உள்ள திமுக தலைமையில் இறுதி செய்யப்படும். இந்தியா கூட்டணியில் எங்களுக்குள் தியாகம் செய்து கொள்வோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடன் சங்கர் தெரிவித்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயனாளிகளுக்கு நலத்துறை சார்பில் கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் மின்சார 3 சக்கர வாகனம் வாங்க மானிய உதவி, மின்சார 2 சக்கர வாகனம் வாங்க மானிய உதவி, பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட மானியம் மற்றும் இலவச மனை பட்டா ஆகியவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் PRN திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், லட்சுமி காந்தன், தலைமை செயலர் சரத் சௌகாட், நலத்துறை செயலர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் வழக்கறிஞர் குமரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவுள்ள 2026 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் போட்டியிடும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் குமரன் என்ற தேர்தல் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தலைமை தேர்தல் அதிகாரி, முன்னாள் சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அரசர் பாட்ஷாவிடம் வழங்கினார். RNP மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் பட்டியலை தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார்.
புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த மாதம் 16 தொகுதிகளுக்கான தலைவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 30% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இவற்றில் கடந்த வாரம் முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி நகர பகுதியை ஒட்டியுள்ள உலையன்பேட்டை தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்ட சூர்யா தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் 13 பேரும் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் 12 பேரும் மொத்தம் 25 பேர் கொண்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியலில் தலைவராக சூர்யா, துணைத் தலைவராக பிரசாந்த் செல்பாட், பொதுச் செயலாளராக மணிகண்டன், பொருளாளராக சிவா, செயலாளராக பிரபாகரன், விஜயபிரபு, இணை செயலாளராக செல்வம், கலைவாணன், உதவி செயலாளராக மணிகண்டன், துணை செயலாளராக உதயகுமார், விஷ்ணு, உரையன்பேட்டை தொகுதி செயற்குழு உறுப்பினர்களாக பிரபு, மூர்த்தி, முத்துக்குமார், ஸ்ரீபன், கிருஷ்ணகுமார், அர்ஜுன், பிரகாஷ், ரமணா, செல்வம், சுபாஷ், அருண், தினேஷ் என 25 பேர் கொண்ட உரையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பிரம்மாண்டமான கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 நடைபெற்றது. இதில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா செலியா 2026 வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை ஆற்றினார். இவ்விழாவினை தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணிக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தலைமை உரை ஆற்றினார். செயலாளர் நாராயணசாமி, ஸ்ரீ மணிக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் மாணவர்களை வரவேற்று அவர்களை இந்த விழாவில் உற்சாகமாக இருக்க வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணிக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி, ராஜராஜன் மற்றும் சூரியகுமார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் தமிழ் சினிமா துறையின் முன்னணி நடிகர் அதர்வா முரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாக பதிலளித்தார். அவரது முறையில் மாணவர்கள் பன்முக திறமைகள் வளர்த்து கொண்டு கடுமையாக உழைத்து தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும், இந்த உலகம் மிகப்பெரியது, உங்களுடைய சேமிப்பை பயன்படுத்தி நிறைய வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள், அதன் மூலம் நிறைய கற்றல் மற்றும் அனுபவங்களை பெற முடியும் என்று கூறினார். அன்றைய தினத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசை அமைப்பாளர் கார்த்திக் கலந்து கொண்டார். மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். 2ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகை மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர் மாலவிகா மனோஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து நடிகர் மற்றும் ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரியோ ராஜ் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். நமது கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு அவர்களது வாழ்நாள் சாதனையை பாராட்டி கடையமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இக்கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய நடனம், நடிப்பு, ஸ்கிராப்களை, அடாப்டியூன், புகைப்பட கலை, களிமண் மாடலிங், தனி மற்றும் குழு பாடல், இசைக்கருவி வாசித்தல், வாழ்த்து அட்டை உருவாக்குதல் மற்றும் ரியல் ரீல் மேக்கிங் போன்ற சுமார் 15 வகையான போட்டிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். அதில் வெற்றி பெற்ற முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர். இன்றைய கல்லூரி விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் ஆடல், பாடல் மற்றும் இசைக்கருவி வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். நிறைவாக டிஜே இசைக்குழுவினரின் இனிசை கச்சேரி வழங்கப்பட்டது. மாணவர்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தனர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுமுறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக தேர்வு துறை கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும்
மகளிர் தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதியோர் திமுக மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் நலத்திட்ட உதவிகளை வீடுவீடாக சென்று வழங்கினர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் முகிலன் தனது ஆதரவாளர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்ட நிலையால் அப்பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வீடு வீடாக சென்று வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் மார்ச் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு நேற்று யாகசாலை பூஜை ஆரம்பமானது. இதில் காளி விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷாபந்தனம், இரவு கும்ப அலங்காரம் முதல் காலை யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகூதி, தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் சனிக்கிழமை 2ஆம் காலை யாகசாலை பூஜை, 3ஆம் காலை யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெறுகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழாவானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறுகிறது. இதில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கூத்தாண்டவர் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகத்தினர் கேட்டுக் கொண்டனர். மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வர இருப்பதாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. குடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காப்பு கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. குடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் ரூப்ஸ் தலைமை தாங்கினார். தற்காப்பு கலை ஆசிரியர்கள் சென்சாய் கோபாலகிருஷ்ணன், கரண், லலிதா, செம்பை, விக்னேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார். மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்தனர். நிகழ்ச்சியில் மாணவிகள் தங்கள் பயிற்சி பெற்ற கலைகளை செய்து காட்டினர். பட்டதாரி ஆசிரியர் வள்ளி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் அருள் பிரசாத், சம்பத், நீஸ் மற்றும் இருபால் ஆசிரியர்களும் செய்திருந்தனர். 11 ஆண்டுகளுக்கு பின்னர் புதுச்சேரி வக்ஃப் வாரியத்தின் தலைவராக அப்துல் ரஹ்மான் பதவியேற்றுக் கொண்டார். வக்ஃப் வாரியம் இஸ்லாமிய சட்டத்தின்படி நல்லெண்ண நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வ அமைப்பாகும். சொத்துக்களை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்புகளை தடுத்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளை வக்ஃப் வாரியம் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு வக்ஃப் வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர் பணியிடங்கள் காலியாக இருந்தனர். புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. வக்ஃப் வாரியத்திற்கு தலைவர் நியமிக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து வாரியம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி புதிய நிர்வாக குழுவினர் அறிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்தின் புதிய தலைவராக மாஹிவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடன் சேர்ந்த செல்வ கணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் நாஜி, சமூக சேவகி வித்யா ராம்குமார், காரைக்கால் முத்துவள்ளி, முகமது ஜாகிர் ஹுசேன், வழக்கறிஞர் பிரவீர் சையதோ, அகமது முஹைதீன், சமூக சேவகி ஜமீலா. புதுச்சேரி சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் ராமதாஸ் தொடர்ந்து பொதுநல வழக்கில் அரசு பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று தொடரப்பட்ட பொதுநல வழக்கிற்கு புதுச்சேரி அரசு பதில் அளிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் எம்பியும்
புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 1968 ஆண்டுக்கு பின்னர் தேர்தல் நடத்தவே இல்லை. சுமார் 38 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தல் வெற்றி பெற்றவர்களின் பதவி காலம் கடந்த 2011 ஆண்டு முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை. 2011 ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களுக்கு உரிய இட ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. எந்த அறிவிப்புக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றது. தேர்தலில் இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்ய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே சசிதரன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்து உத்தரவிடப்பட்டது. அதன்படி இந்த ஒரு நபர் கமிஷன் 2021 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை விசாரணை நடத்த அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. இதுபோல தெலுங்கானாவில் இடஒதுக்கீடு நிர்ணயம் அமைக்கப்பட்ட ஒரு நபர் கமிஷன் 3 மாதத்திற்குள் அறிக்கையை கொடுத்து விட்டது. ஆனால் வெறும் 3,75,000 வீடுகள் கொண்ட புதுச்சேரி மாநிலத்தில் இந்த பணி 4 ஆண்டுகளாக முடியாமல் உள்ளது. இதனால் உள்ளாட்சி தேர்தல் 14 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் உள்ளது. எனவே ஒரு நபர் கமிஷன் அறிக்கையை உடனடியாக பெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நிர்ணயித்த அரசு அறிவிக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்றால் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறியிருப்பார். வெளியூர் அரசு மருத்துவமனையில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி போடும் முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை 14 வயதுடைய பெண்களுக்கு கருப்பை வாய்ப்பு புற்றுநோயை தடுக்க இலவச HPV தடுப்பூசி போட உத்தரவிட்டதின் அடிப்படையில் புதுச்சேரியில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச HPV தடுப்பூசி செலுத்தும் முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பா மகள் கவிதை, டாக்டர் ரவி வர்மன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தொமுச தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை, தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் சபரிநாதன், இடத்திர அணி துணை அமைப்பாளர்கள் சிலம்பரசன், ரகு, சூர்யா, வர்மா, சிலம்பு, மணிகண்டன், கிளை கழக நிர்வாகிகள் ராஜி, மில்ட்ரி, முருகன், ரகுமார், திலகர், கார்த்திகேயன், பாலா, அன்பு, குட்டி, கார்த்தி, மோனிஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசி குப்பத்தில் இந்திரா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா துவங்கியது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசி குப்பம் இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மாசி மாத 5ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு இவ்வாலயத்தில் கோபூஜை, கணபதி ஹோமம், பூகரகம், வீதி உலா நடைபெற்று நண்பகல் சாகை வார்த்தல் மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு பாவடை ராயனுக்கு கும்பம் கொட்டி ஆராதனை செய்த வெள்ளிக்கிழமை திருமகள் திருமலை நகரில் காலை புதிய ஆலயம் கட்டும் இடத்தில் 25 அடியில் கருங்கல்லால் ஆன கொடிமரம் அமைக்கும் விழா நடைபெற்றது. அன்று மாலை நவசக்தி அங்காளம்மனை வேண்டி திருவிளக்கு பூஜை பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அனைத்தும் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை திருபுவனை அருகில் உள்ள சன்னியாசி குப்பம் சேஷங்கனூர் பாதையில் உள்ள மயானத்தில் அங்காளம்மன் பாவடராயன் காட்டேரி வேடமிட்ட மயான கொள்ளை மற்றும் வளரால கண்டன கோட்டை அழித்தல் நிகழ்ச்சி மாலை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு, இந்திரா நகர் சன்னியாசி குப்பம் கிராமவாசிகள், இளைஞர்கள், மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையின் ரத்த வங்கியுடன் இணைந்த ப்ராவிடன்ஸ் ஸ்மால் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையின் ரத்த வங்கியுடன் இணைந்த ப்ராவிடன்ஸ் ஸ்மாலில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரத்த தான முகாமை நடத்தியது. 30 தன்னார்வலர்கள் ரத்த வங்கி ரத்த தானம் செய்தனர். இந்த முகாமில் டாக்டர்
டாக்டர் டயானா, இரத்த வங்கியின் பிற ஊழியர்கள், பாண்டிச்சேரி மேத்திய ரோட்டரி கிளப் தலைவர் ரோட்டரி டாக்டர் பிரசன்னா, செயலாளர் ரோட்டரி பாலா, ரோட்டரி உறுப்பினர்கள் பிரேமராஜா, பிரதாப், வேல்முருகன், மனோஜ் சங்கர் மற்றும் பிற ரோட்டரி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் வெல்ராமட்டு ஒயின்ஸ்பேன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சமூகத்தில் சாதித்த மகளிருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருதை முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் வழங்கினார். புதுச்சேரி வெல்ராம்பட்டு ஒயின்ஸ்பேன் மேல்நிலை பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லட்சுமி வரவேற்புரையாற்றினார்கள். லைலா மணி, சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் கலந்து கொண்டார். தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிருக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா, அனுப் முதியோர் இல்ல தலைவர் சோபியா மேரி ஜோஸ்பின், MGTC டியூஷன் சென்டர் முதல்வர் ஷியாமலா தேவி ஆகியோருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றி உரை ஆற்றினார். இதில் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை அரசு கொறடா ஆறுமுகம் வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான AKD ஆறுமுகம் இந்திரா நகர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மொத்தம் 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பயனாளிகள் அரசின் இந்த உதவி திட்டம் தங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் என தெரிவித்ததுடன் தொடர்ந்து மக்கள் நல பணிகளை முன்னெடுத்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்திற்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மூலகுளத்தில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் வழக்கறிஞர் சசிபாலன் ஏற்பாட்டில் தொகுதி தலைமை நிர்வாகி ராஜசேகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. தாவிக தலைவர் தளபதி விஜய் மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி கட்சி வளர்ச்சி மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலனை பெரும்பாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் தாவிக மாநில தலைமை தேர்தல் கண்காணிப்பாளர் சுவாமிநாதன், ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் மற்றும் புதுவை மாநில தலைமை நிர்வாகி புதியவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதிதாசன் மகளிர் கலை கல்லூரியில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதிதாசன் மகளிர் கலை கல்லூரியில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பான ஓவியங்களை வரைந்தனர். பிறகு தமிழ் தாய் வாழ்த்துடன் நடைபெற்ற மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் பாரதிதாசன் மகளிர் கலை கல்லூரி முதல்வர் முனைவர் மதிவாணன் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக வருமான வரித்துறை இணை ஆணையர் ஷாலினி, புதுச்சேரி சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மேரி ஜோஸ்பின், சித்ரா முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள், புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஓய்வு பெற்ற சமூக சேவகர் வட்டாட்சியர் ஐயனார், பாரதிதாசன் மகளிர் கலை கல்லூரி முனைவர் திலகா, தர்மராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர். இதில் காமராஜர் ஓவிய கலைக்கூடம் ஆசிரியர் திலக், சித்திரவித்தகார் கனகலிங்கம், ஓவியர் மாதவராஜி, நெறியாளர் வலியம்மை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக ஓவியத்துறையை சார்ந்த அமுதா சம்பத், பீஸ், நாடகத்துறையை சேர்ந்த ஆரோக்கியமணி, ஸ்டெல்லா, மருத்துவர் ஹரிபிரியா, தர்ஷினி ஆகியோர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. முடிவில் கலை ரத்னா நன்றி கூறினர். இறுதியில் தமிழ் தேசிய கீதம் பாடி விழா நிறைவு பெற்றது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.